ரைட். தரவுகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அப்ப அதுல அன்னைக்கு பார்த்தோம். முதலாம் நிலை தரவுகள் சேகரிக்கப்படுற முறைகள் என்னென்ன முறைகள்ல வந்து முதலாம் நிலை தரவுகள் வந்து சேகரிக்கப்படுது. ஆஹ் அதுல என்னென்ன மெத்தட்ஸ் பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அதோட ஆஹ் நன்மை தீமை அதுக்கெல்லாம் பார்த்தோம் ஏன்னா அன்னைக்கு. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் நிலை தரவுகள் வந்து என்னென்ன முறைகள்ல வந்து சேகரிக்கப்படுது. சரியா? உங்களுக்கு தெரியும் இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஏற்கனவே ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ சேகரித்து வைத்திருக்க தரவை வந்து நம்ம ரெண்டாவது முறை பயன்படுத்தணும்னு சொன்னா அதுதான் ரெண்டாம் நிலை தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன? அதாவது ஏற்கனவே ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்காங்க அந்த டேட்டாவை, அதை நம்மளோட தேவைக்காக அதை பயன்படுத்த போறோம். ஸோ அதுதான் ரெண்டாம் நிலை தரவுன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ ரெண்டாம் நிலை தரவு வந்து என்னென்ன முறைகளில் சேகரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நூலகங்களா இருக்கட்டும், இணையதளங்களா இருக்கட்டும், வரைபடங்களா இருக்கட்டும், செய்மதி படங்களா இருக்கட்டும், ஆய்வு கட்டுரைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வழிமுறைகள்ல இருந்து இந்த ரெண்டாம் நிலை தரவுகள் வந்து சேகரிக்கப்படுதுன்னா இதெல்லாம் தான் ரெண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தரவு மூலாதாரம்னா என்ன? நான் அன்னைக்கு சொன்னேன். நம்ம எங்க இருந்து அந்த தரவை எடுக்கிறோம் அதுதான் தரவு மூலாதாரம். ஸோ நூலகங்களா இருக்கட்டும், இணையதளமா இருக்கட்டும், செய்மதி படங்கள், வரைபடங்கள், இல்லை ஆய்வு கட்டுரைகள் இதுல இருந்தெல்லாம் நம்ம தரவை எடுத்தோம்னு சொன்னா அதெல்லாம் ரெண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள் ஆகும். சரியா? இது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ நூலகம் இருக்கு. நூலகம் உங்களுக்கு தெரியும், லைப்ரரி. ஸோ அங்க இருக்க புத்தகங்களா இருக்கட்டும், அங்க இருக்க ஆவணங்களா இருக்கட்டும், அதுல இருந்தெல்லாம் நம்ம தரவு வந்து சேகரிக்கிறோம். ஏன்னா ஸோ இதுவும் வந்து ஒரு இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு முறையில ஒண்ணு. நூலகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அம்சம். சரியா? நூலகத்துல இருக்க புக்ஸா இருக்கட்டும், அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், சஞ்சிகைகளா இருக்கட்டும், அறிக்கைகளா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கட்டும், இதுல இருந்தா எல்லாத்துல இருந்தும் நம்ம என்ன செய்றோம்? தரவை வந்து பெற்றுக்கொள்றோம். நம்மளோட ஆய்வுக்கான தரவை வந்து பெற்றுக்கொள்றோம். ஸோ இரண்டாம் நிலை தரவு சேகரிப்புல நூலகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு மூலாதாரமா கருதப்படுது. சரியா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இருந்தா சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம் தான். விளங்கிருச்சா விளங்கலையா? விளங்கலையா? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். திருஷிகா, விளங்கிருச்சு அண்ணா. அப்ப சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? கிறிஸ்டினா விளங்கிச்சா? விளங்கிருச்சு அண்ணா. ஓகே. ஸ்டூடெண்ட் விளங்கிச்சுன்னா சொல்லுங்க, விளங்காட்டியும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல. ஒரு சின்ன விஷயம் தான். குயிக்கா இதை முடிச்சு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஆஹ் சரி. அப்ப அடுத்து இன்னொரு ஒரு முறை, இரண்டாம் நிலை தரவு சேகரிக்கப்படுற ஒரு முறை தான் வந்து இணையதளம். ஏன்னா இன்டர்நெட். இப்பெல்லாம் நமக்கு ஒரு தரவு வேணும்னு சொன்னா நம்ம எங்க போய் தேடுறோம்னு சொன்னா நம்ம லைப்ரரிக்கோ இல்ல முதலாம் நிலை தரவை தேடியோ நம்ம போறதில்ல. எடுத்தோடனே நம்ம எங்க போறோம்னா இன்டர்நெட். ரைட். ஈஸியா நமக்கு வேண்டிய தரவை வந்து நம்ம பெற்றுக்கொள்றோம். ஸோ தான் அந்த பாயிண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. தற்போதைய உலகத்துல வந்து பரந்தளவுல தரவு சேகரிக்கப்படுற ஒரு முறையாக வந்து இந்த இணையதளம் தான் காணப்படுது. எந்த ஒரு ஆய்வா இருக்கட்டும், அதிக அளவுல நம்ம எங்க இருந்து தரவு எடுக்கிறோம்னு சொன்னா இணையம். சரியா? நீங்களே நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் டக்குன்னு எங்க போய் தட்டுவீங்க? இன்டர்நெட்ல தான் தட்டுவீங்க. யாருமே லைப்ரரி போயிட்டு புக்ஸை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் இல்லை. அது எனக்கே தெரியும். ஸோ நானும் கூட அப்படிதான். ஸோ நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப இலகுவான ஒரு தரவு சேகரிக்கிற முறை தான் இந்த இணையதளம். அதுல தான் நம்ம வந்து நமக்கு தேவையான தரவை வந்து என்ன செய்றோம்? சேகரிக்கிறோம். ஸோ இதை பத்தி கேள்விகள் வரலாம். எப்படி வரும்? இரண்டாம் நிலை தரவு சேகரிக்கப்படும் முறைகளை குறிப்பிட்டு சுருக்கமாக ஆராய்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா இரண்டாம் நிலை தரவுனா என்னன்னு எழுதுவீங்க. எங்கெங்க இருந்து தரவு எடுக்கிறோம்னு எழுதுவீங்க. அடுத்து நூலகம். நூலகத்துல இருந்து எப்படி தரவு சேகரிக்கப்படுது. அடுத்து இணையதளம். இணையதளத்துல இருந்து எப்படி தரவு சேகரிக்கப்படுது. இப்படி அழகா தெளிவா எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கான மார்க்ஸ் வரும். ரைட். அடுத்து பாருங்க.
வரைபடங்களா இருக்கட்டும், விமான ஒளிப்படங்களா இருக்கட்டும், இந்த செய்மதி படங்களா இருக்கட்டும், இதுல இருந்தும் கூட வந்து தரவுகள், அதாவது இந்த புவியியல் சார் ஆய்வுகளுக்கான தரவுகள் வந்து அதிகமாக வந்து சேகரிக்கப்படுதாம். இது என்ன, அந்த விமான ஒளிப்படங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அடுத்து நம்ம ஒரு பாடம் படிக்க இருக்கேன்னா அந்த ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் அதுகள் படிப்போம். ஏன்னா அப்போ இந்த விமான ஒளிப்படங்கள் பற்றி பார்ப்போம். இந்த செய்மதி படங்கள் பற்றி பார்ப்போம். அதாவது ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ், அப்புறம் செட்டிலைட் இமேஜஸ். இதுகெல்லாம் என்ன செய்யுதுன்னா பூமியை வந்து படமாக்குது. செய்மதிகள் வந்து பூமியை படமாக்குது. விமானங்கள் மூலமாக வந்து பூமி படமாக்கம் செய்யப்படுது. ஸோ அதுகள்ல இருந்தெல்லாம் நம்ம பூமி எப்படி இருக்கு, எந்தெந்த பிரதேசம் எப்படி இருக்கு, இது சார்ந்த தரவுகள் எல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆய்வுகளுக்கு வந்து பயன்படுத்துறோம். ஸோ இது வந்து இரண்டாம் நிலை தரவு. ஏன்னா ஏற்கனவே ஒரு நிறுவனம் வந்து எடுத்து வைக்குது அந்த தரவை, அதை நம்மளோட ஆய்வுக்காக நம்ம மீண்டும் ஒரு முறை பயன்படுத்துறோம். இப்போ நம்ம போயிட்டு செட்டிலைட் ஒன்று அனுப்பி படம் எடுக்க இயலுமா பூமியை? அது இயலாத ஒரு காரியம் என்ன. ஸோ இதுவும் ஒரு வகை இரண்டாம் நிலை தரவு வந்து சேகரிக்கப்படுற முறை. இதுக்கு மேலதிகமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுகளை எழுதுனீங்கன்னு சொன்னா அவங்க ஆன்சர் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இது கிளியரா? விளங்கிச்சா இரண்டாம் நிலை தரவு சேகரிக்கும் முறைகள்? ஒரு சின்ன விஷயம் தான். எஸ், பிரசாந்தினி விளங்கிச்சா? ஓ அண்ணா. சர்வான் விளங்குதா? அனுஷிகா ஸ்டூடெண்ட்ஸ் விளங்குதா? இங்க புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, ஆமாண்ணா. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பண்றானுங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு ஓடிட்டாங்க போல. எஸ், திடீர்னு வந்தா இப்படி விளங்கும். சரி, ஸோ அப்போ அடுத்ததுக்கு போவோம். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இந்த முதலாம் நிலை தரவு சேகரிக்கிறது விட்டு அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள். அதாவது இந்த முதலாம் நிலை தரவுகள்னால என்ன நன்மை தீமைன்னு பார்த்தோம். ஏன்னா அதே மாதிரி இப்போ இரண்டாம் நிலை தரவுகள் சேகரிக்கப்படுறதுனால என்ன நன்மை தீமை அது பார்த்தோம்னு சொன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதுவும் ஈஸி தான். ஈஸியா நீங்க சொல்லலாம். இந்த இரண்டாம் நிலை தரவுகள் சேகரிக்கும் போது நேரம் வந்து அதிகமா சேமிக்கப்படுதுன்னா, நான் முதலாம் நிலை தரவுக்கு சொன்னேன், நம்ம நேரடியாக அங்கே போயிட்டு அங்கோட கலந்துரையாடி தரவெல்லாம் சேகரிப்போம். ஸோ அங்கே வந்து அதிக நேரம் வந்து செலவாகும், உழைப்பு அதிகமாகும். இதெல்லாம் வந்து அதோட குறைபாடுகளாக சொன்னோம். இந்த பாருங்க. ஸோ இரண்டாம் நிலை தரவு அப்படி இல்லை. ஏன், ஏற்கனவே ஒரு ஆள் தரவை எடுத்து வச்சிருக்காங்க. சரியா, நம்ம போயிட்டு அதை எடுத்து பார்க்கறது மட்டும்தான் வேலை. ஸோ நேரம் வந்து அதிகமாக சேகரிக்கப்படும், சேமிக்கப்படும். சரியா. இப்போ நீங்க இணையதளத்துல போயிட்டு ஒரு தரவை எடுக்கிறதுக்கும், நீங்களா போயிட்டு ஒரு ஆள்கிட்ட கலந்துரையாடி முதலாம் நிலை முறைகள் மூலமா தரவு சேகரிக்கும் வித்தியாசம் இருக்குன்னா. ஸோ நேரம் சேமிக்கப்படுறது வந்து முதலாவது ஒரு அனுகூலமா கருதப்படுது. அடுத்து என்னது, செலவு குறைவு. ஒரு புக்கை போயிட்டு நீங்க வாசிச்சு தரவு எடுக்கிறதுக்கு, இணையதளத்துல போயிட்டு தரவு தேடுறதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு காசு ஒன்றும் கட்ட தேவையில்லைண்ணா. அதிகமா செலவு வந்து போகாது. ஆனா முதலாம் நிலை தரவு எடுக்க போனா நிறைய செலவாகும். ஸோ அது ஒரு நன்மையா இங்க சொல்லப்படுது. அடுத்து பரந்த அளவிலான தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுனா பரந்த அளவிலான தரவுகள்னா நமக்கு வேண்டிய அளவுக்கு தரவு, எவ்வளவு தரவு நமக்கு வேணும்னாலும் நம்ம போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எக்கச்சக்க புக்ஸ் இருக்கு, எக்கச்சக்க பத்திரிகைகள் இருக்கு, எக்கச்சக்க இணையத்தை எடுத்துக்கிட்டாலே அங்க எத்தனையோ கணக்கான தரவுகள் வந்து வேண்டிய அளவுக்கு கொட்டி கிடக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு நன்மை. அடுத்து பாருங்க, எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தரவு வேணுமா, போறோம் தான், நெட்டை தட்டுறோம், கூகுள் அடிக்கிறோம், வருது. இப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா ஏஐ எல்லாம் வந்துருச்சு, தட்டுறோம் வருது. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த இரண்டாம் நிலை தரவை வந்து பெற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி. சரியா, எந்த ஒரு கஷ்டமும் நம்ம பட தேவையில்ல. அடுத்து பாருங்க, கடந்த கால தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். எஸ், பாஸ்ட் டேட்டாவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 2025 இருக்கமா, நமக்கு 2000 ஆண்டு விட்டு ஒரு தரவு வேணும்னாலும் நம்ம புக்ஸ் மூலியமாகவும் சரி, இணையதளம் மூலியமாகவும் சரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க அனுகூலங்கள் வந்து இந்த இரண்டாம் நிலை தரவு சேகரிக்கும் முறைகள்ல வந்து காணப்படுகின்றது. அதே போல அனுகூலங்கள்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா பிரதிகூலங்களும் இருக்கும். ஸோ அது என்ன பிரதிகூலங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா,
முதலாவது பாருங்க, துல்லியத்தன்மை குறைவாக இருக்கலாம். என்னவா? துல்லியத்தன்மை வந்து குறைவா வந்து இருக்கலாமா? ஏன்? ஏன்னா வேற ஒரு ஆள் வந்து எடுத்து வச்ச தரவை தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அவர் வந்து அதை அக்யூரேட்டா எடுத்தாரா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ ஒரு புக்கை வந்து ஒரு ஆசிரியர் எழுதுறாருன்னு சொன்னா அவரோட விருப்பு வெறுப்புக்கு தான் அந்த புக்கை எழுதியிருப்பாரு. ஸோ அவர் தரவை வந்து துல்லியமா அந்த தரவு இருக்கான்னு கேட்டா சந்தேகம் தான். ஸோ துல்லியத்தன்மை வந்து குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதிகூலமா காணப்படுது. இதுல முதலாம் நிலை தரவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க துல்லியத்தன்மை அதிகமா இருக்கும். ஏன்? நீங்க போயிட்டு எடுக்கிறீங்க, உங்களோட கண்ணோட்டத்துல நீங்க போயிட்டு எடுக்கிறீங்கனால துல்லியத்தன்மை அதிகமா இருக்கும். ஸோ இது வேற ஒரு ஆள் எடுத்து வச்ச தரவை நம்ம பெறும்போது அங்க துல்லியத்தன்மை வந்து குறைவாக இருக்கலாம். பழைய தரவுகளாக இருக்கலாமா? சரி, அந்த டேட்டா வந்து பழைய டேட்டாவா இருக்குமா? இப்போ ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வைங்களே, அந்த புக் எழுதப்பட்டிருக்கு 1990ல, நீங்க ஆய்வு செய்றீங்க 2025ல. ஸோ அந்த தரவை வச்சு உங்க ஆய்வு செய்ய இயலுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ தரவு வந்து பழசா இருக்கும், அது வந்து ஒரு பிரதிகூலம். சரியா? ஆய்வு தேவைகளுக்கு பொருந்தாமல் இருக்கலாம். இந்த இரண்டாம் நிலை தரவுகள் வந்து உங்களோட ஆய்வு தேவைக்கு வந்து பொருந்தாமல் இருக்கலாம். ஸோ அவர் ஒரு ஒரு நூலாசிரியர் வந்து அவருட்டு ஆய்வு கண்ணோட்டத்தில் அவர் ஆய்வு எழுதியிருப்பாரு. அங்கிருந்து நீங்க தரவை எடுக்கும்போது அது உங்களோட ஆய்வுக்கு எந்த அளவு தூரம் பொருத்தப்பாடு அடையும், அது வந்து சந்தேகம். சரியா? ஸோ இதுவும் வந்து ஒரு பிரதிகூலமா காணப்படுது. அடுத்து பாருங்க, சில தரவுகள் வந்து பற்றாக்குறை ஏற்படலாம். எல்லா தரவும் வந்து இரண்டாம் நிலை தரவுல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சரியா? உங்களுடைய ஆய்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய தரவுகள் வந்து சில வேளைகள்ல பற்றாக்குறையா இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். இப்ப டித்வா புயல் வந்துச்சு, அது சார்ந்து ஒரு ஆய்வு செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்ப டித்வா புயல் திடீர்னு தானே வந்துச்சு. ஸோ அது சார்ந்த ஒரு தரவை நீங்க நெட்லயோ எங்கேயோ தேடினா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில பல பிரதிகூலங்களும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. ஸோ இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, இரண்டாம் நிலை தரவு சேகரிக்கும் முறைகளின் அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்களை சுருக்கமாக ஆராய்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்க கொஞ்சம் விளக்கி எழுதக்கூடியதா இருக்கணும். ஸோ இவ்வளவு தான் இந்த விஷயம். விளங்கிச்சா விளங்கலையா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்கலையா? சொல்லுங்க. ஆமாண்ணா. விளங்கிருச்சண்ணா. விளங்கிருச்சண்ணா. விளங்கிருச்சு அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். வாமரூபினி விளங்கிச்சா? ஓ விளங்கிச்சுண்ணா. ஓகே. சின்ன விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒரு 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 விஷயமும் இதில் இல்லை. ஸோ அவ்வளோத்தான் இந்த பாடம். அதாவது இந்த பாடம் முடியலை, ஒரு சாப்டர் முடிஞ்சுச்சு இந்த பாடத்தில். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். சில கிளாஸ்லாம் கட் அடிச்சிட்டிங்க. ஸோ எந்தெந்த பகுதி விளங்கி இருக்கு விளங்கலன்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தோம் தரவுனா என்ன, தகவல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு பார்த்தோம். அடுத்து தரவு மூலாதாரங்கள் என்னன்னு பார்த்தோம். ஆஹ் அடுத்து தரவின் வகைகள் என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து அதோட ஒவ்வொன்றத்தை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஏன்னா அந்த தரவுனா என்ன, அதுக்கு ஒரு உதாரணங்கள் என்னென்ன, ஸோ அது பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து தான் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம், தரவு சேகரிக்கும் முறைகள். என்னென்ன முறையில் வந்து தரவு சேகரிக்கப்படுது. நிறைய முறைகள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களோட சிலபஸ்க்கு இந்த முதலாம் நிலை தரவுகள் மற்றும் இரண்டாம் நிலை தரவுகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாம் நிலை தரவுகள் வந்து எப்படி எப்படி சேகரிக்கப்படுது. சரியா? அதில் 3 விஷயங்கள் இருந்துச்சு, அதை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தோம். அடுத்து வந்து அந்த இரண்டாம் சாரி முதலாம் நிலை தரவு சேகரிக்கும் முறை விட்டு நன்மை தீமை, அனுகூலங்கள் பிரதிகூலங்கள், ஸோ அது பார்த்தோம். அடுத்து இரண்டாம் நிலை இப்போ பார்த்தோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னுக்கு இரண்டாம் நிலை தரவு சேகரிக்கப்படுற முறைகள் என்னன்னா அதோட அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள். ஸோ இவ்வளோதான் நம்ம இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்த்தது. ஒரு 3 நாள் கிளாஸாக இந்த விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் நம்ம அடுத்து ஒரு புது பாடத்துக்கு நீங்கள் போகலாம். ஒரு முக்கியமான பாடம் இது ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விகள் வந்திருக்கு. அஹ், நம்ம சுகன்யா அன்னைக்கு ஒரு கேள்வி செஞ்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க.
அதாவது இந்த நம்ம படிச்ச பாடத்துல வந்து எக்ஸாம் கேள்வி பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. ஸோ நான் ரேண்டமா ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தேன், அதுல படிச்சு கொடுத்த அப்படியே கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த பாடத்தை நீங்க கிளியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னா, இதுல கேள்வி வந்தா ஈஸியா எழுதுறது தானே, ஈஸியா மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடலாம், 15 மார்க்ஸ். வெரி சிம்பிள். சரியா? ஸோ இந்த பாடத்தை கொஞ்சம் அக்கறை காட்டி படிங்க, கணக்கெடுக்காம விட்டுறாதீங்க. ஓகேவா நிரோஷினி? ஓகேவா? டிலுனி? ஓகே அண்ணா. ஓகே குட். ஓகே. ஓகே குட் டிலுனி. என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேள்வியை செஞ்சு பாருங்க, செஞ்சுட்டு எனக்கு அனுப்புங்க, சரியான்னு கேளுங்க. இல்லை இந்த கேள்விக்கு எப்படி இன்னும் பெட்டரா எழுதலாம், எப்படி மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி எழுதலாம். ஸோ ப்ராக்டிஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா வாசிச்சு பாடமாக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எக்ஸாம் பேப்பர் அன்னைக்கு உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தேன்னா பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னா, உலக படம் குறிக்கிறது கொடுத்தேன், பாதி பேர் குறிச்சு அனுப்பல, கிறிஸ்டினாவெல்லாம் குறிச்சு அனுப்பல. ஸோ அதுக்கே 10 மார்க்ஸ், உலக படம் குறிக்கிறதுக்கு 10 மார்க்ஸ். ஸோ அதை நீங்க சரியா செய்யாட்டி 10 மார்க்ஸ் போயிரும். உலக படம் குறிக்கும் போதும் அதுக்கான ஒவ்வொரு அம்சத்துக்குமான பொருத்தமான நிறம் இருக்கு. ஸோ அதுகளை பார்த்து குறிக்கணும். அதுக்கான ஒர்க் ஒன்று வச்சிருக்கேன், நான் கிளாஸ் முடிய சொல்றேன். அப்புறம் 2 பேர்ல உலக படம் ஒரே மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்த பாடத்துக்கு போவோம் நம்ம. நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? சர்வான்? சர்வான் கிளாஸ்ல இருக்கீங்களா? நான் என்ன சர்வான் படிக்க இருக்கிறேன். போறோம் நம்ம? தனுஷிகா என்ன புள்ளி படிக்க விவரவியல். போறோம்? எஸ். இது படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? இந்த புள்ளி விவரவியல் முறைகள் சின்ன விஷயம் தான், இதை பார்த்து பயந்துடாதீங்க. என்னடா அது? பயந்துடாதீங்க, சின்ன விஷயம் தான். படிச்சிருக்கீங்களா படிக்கலையா ஸ்கூல்ல இந்த பாடம்? படிக்கல அண்ணா. அவ ஸ்கூல்ல என்னதான் படிச்சீங்க? எங்களுக்கு படிக்க அட பாவீங்களா. சரி சரி, இது வந்து படிக்கலைன்னு சொல்லவே முடியாது, சரியா? ஏன்னு சொன்னா, இந்த பாடம் நம்ம வந்து ஓலவெல்லே படிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ள எங்க போக போறோம்னு சொன்னா, நம்ம ஓலோவல் மெக்ஸு கொஞ்சம் போக போறோம், சரியா? அஜ்ஜோ, என்னடா மெக்ஸா? மெக்ஸ் வேணான்னு தான் ஆர்ட்ஸுக்கு வந்தோம், ஜியோகிராபிக்கு வந்தோம், இங்கேயும் மெக்ஸா அப்படின்னு உங்க குமுறல்கள்லாம் எனக்கு விளங்குது. அஹ், ஆனா சின்ன விஷயம் தான், ஒன்றும் யோசிக்காதீங்க. ஈஸியான விஷயம். நீங்க ஏற்கனவே உங்க ஓலோவெல்ல படிச்ச விஷயங்கள் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதையும் படிக்க போறோம். அஹ், செய்முறை புவியியல் சார்ந்து தான் நம்ம இப்போ தொடர்ச்சியா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அஹ், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க எக்ஸாம் வந்து வரப்போகுது கிட்டத்தட்ட 13க்கு. ஸோ இந்த கொஞ்சம் டைம்ல வந்து செய்முறை புவியியலை ஃபுல்லா கவர் பண்ணிடலாம், சரியா? இன்னும் ஒரு ஒரு 5-6 கிளாஸ் தொடர்ந்து எடுத்தா 5-6 கிளாஸ்ல உங்க செய்முறை புவியியல் பகுதி ஃபுல்லா முடிச்சிடலாம். ஸோ இன்னும் என்ன பாடம் இருக்குன்னா, இது முடிச்சோன்னு சொன்னா வரைபடங்கள் சார்ந்த ஒரு பாடம் இருக்கு. அடுத்து நவீன படவரை கலைகள், அதாவது ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ். ஸோ அது முடிச்சோன்னு சொன்னா உங்க செய்முறை புவியியல் செக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சிரும். ஸோ அந்த செக்ஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு ஒரு 4 கேள்வி கட்டாயம் வரப்போகுது உங்க எக்ஸாமுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு கேள்வியில அந்த 4 கேள்வி வரும்போது அதுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த செய்முறை புவியியல் செக்ஷனை நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கான ஒரு ஒரு அக்கறையை காட்டணும். ஏன்னு சொன்னா இந்த பாடம் வந்து சும்மா பாடமாக்குற ஒரு பாடம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். ஸோ கிளியர் ஆகிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக் கொடுக்க ரெடி. கொஞ்சம் கவனிச்சுக்கணும், ஓகே? சரி, பாடத்துக்கு போவோம். ரொம்ப கதைக்கிறேன்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புள்ளி விவரவியல்னா என்ன? வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? நிரோஷினி சொல்லுங்க பாப்போம். தரவுகளன்னா வரைவு மூலம் காட்டுறது. ஓகே, வெரி குட், வெரி குட் நிரோஷினி. வாமரூபினி. அண்ணா எஸ், புள்ளி விவரவியல்னா என்ன? ம், அண்ணா ஒரு குறிக்கப்பட்ட விடயத்தை வந்து அதன் தரவுகளை சேகரிச்சு அதை வந்து வரைபடங்கள் மூலம் குறித்து காட்டுறதுண்ணா. எஸ், குட் வாமரூபினி. இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். கிறிஸ்டினா. எண்ணில் அமைந்த தரவுகள் அண்ணா. ஒரு எஸ், சொல்லுங்க கிறிஸ்டினா, கரெக்ட். ஓகே, சுகன்யா. அது வந்து தனித்தனியா பார்க்கும் பொழுது கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள இயலாதுன்னா, வரிசைப்படுத்தி எண்களை எடுக்கும் பொழுதுதான் நம்மளால அது என்னன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இயலும். ஓகே, குட் கிறிஸ்டினா. சுகன்யா. தரவுகள்னா ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில ஒழுங்குபடுத்தி காட்டுற ஒரு படவரை ஒரு படம்னா ஓகே வரைவு. சுகன்யா. ஓகே, வெரி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்ட். அதாவது சின்ன விஷயம் தான் புள்ளி விவரவியல்னு சொல்றது. அந்த மெக்ஸ் அந்த அதோட சார்ந்தது ஒன்று தான், சரியா? அதாவது நம்ம சேகரித்த தரவுகள் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்கிறோம், ஒரு ஒழுங்குபடுத்துகிறோம். அந்த ஒழுங்குபடுத்துறது தான் புள்ளி விவரம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். ரைட். அதாவது நம்ம சேகரித்த தரவை வந்து முறையாக ஒழுங்குபடுத்தி பகுப்பாய்வு செய்து முடிவுகளை பெறும் அறிவியல் முறையே புள்ளி விவரவியல் எனப்படும். அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு டெஃபினிஷன் நார்மலாக சொல்லுவோன்னு சொன்னால், நம்ம சேகரித்த தரவு வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், தரவு வந்து எப்பயும் வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், முறையாக ஒழுங்குபடுத்தி பகுப்பாய்வு செஞ்சு முடிவுகளை அந்த பெரும் வகையிலான அந்த அறிவியல் முறை, அந்த மெத்தட், ரைட், அந்த மெத்தட் தான் என்னது, புள்ளி விவரவியல். ஸோ இதில் ஒன்றுமே கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். புள்ளி விவரவியல் என்றால் என்னன்ட்டு ஒரு கேள்வி வருமான்னு கேட்டால் அநேகமாக வராது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. தரவுகளை வந்து முறையாக ஒழுங்குபடுத்தி அதை பகுப்பாய்வு செஞ்சு முடிவுகளை பெறும் அந்த அறிவியல் முறை, சயின்டிஃபிக் மெத்தட், அதான் வந்து புள்ளி விவரவியல். சரி. ஸோ புள்ளி விவரவியல்னா என்னன்னு ஓகே, கிளியரா? ஓகேண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்க, தரவுகளை ஒழுங்குபடுத்துதல். இதெல்லாம் சின்ன விஷயம் தான், ஒன்றும் பயந்துடாதீங்க. பாருங்க, தரவுகளை முறையாக ஒழுங்குபடுத்துவதன் மூலமாகத்தான் எளிமையாக வந்து பகுப்பாய்வு செய்ய முடிவதோடு முடிவுகளையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். என்னவா, தரவுகளை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துவதன் மூலமா தான், முறையா ஒழுங்குபடுத்துவதன் மூலமா தான் அதை என்ன செய்யலாம், எளிமையா தெளிவா விளங்கி கொள்ள முடியும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம முடிவுகளையும் வந்து தெளிவாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம தரவு பரம்பரை என்ன செய்றோம், ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் வந்து ஒழுங்குபடுத்துறோம். ரைட். இந்த ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில ஒழுங்குபடுத்துறது தான் என்ன சொல்றோம்னு சொன்னா தரவு வரிசை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், தரவு வரிசை. ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தரவு வரிசை அப்படின்னா நம்ம சேகரிச்ச அந்த தரவு பரம்பரை வந்து ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசையில வந்து ஒழுங்குபடுத்துறது தான் தரவு வரிசை. டேட்டா குவேரியோ என்னமோ, எஸ் குவேரி. கிளியரா? அப்ப தரவுகளை ஒழுங்குபடுத்துறதும் தரவு வரிசைனா என்னன்னு
ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிச்சா? டிலுனி, அண்ணா தரவு வரிசைனா என்ன டிலுனி? தரவுகளை வந்து ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில ஒழுங்குபடுத்தி காட்டுறது அண்ணா. வெரி குட், வெரி குட் டிலுனி, கரெக்ட் ஆன்சர். ருஷாந்தினி, தரவு பரம்பலை ஏறுவரிசை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்துதல். நோ ருஷாந்தினி, நான் உங்கள்கிட்ட வேற கேள்வி கேட்குறேன். ஏன் ருஷாந்தினி நம்ம தரவை வந்து ஒழுங்குபடுத்தணும்? நம்ம அப்படியே வச்சு நம்ம ஆய்வு செய்யலாம் தானே? ருஷாந்தினி, தரவுகளை வந்து முறையாக எஸ், அறிந்து கொள்றதுக்காக, ஓகே. வாமுருவி, எளிமையாக எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. எளிமையாக பகுப்பாய்வு செய்ய முடியும். ஓகே, குட் ருஷாந்தினி. வாமுருபினி, அண்ணா, ஏன் வாமுருபினி நம்ம தரவை வந்து ஒழுங்குபடுத்தணும்? அப்படியே வச்சு ஆய்வு செய்யலாம் தானே? தரவு மூலமாக நம்மளுக்கு வந்து சரியான தகவலை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா எஸ், தரவுகளை வந்து ஆய்வு செஞ்சு அதை பகுப்பாய்வு செஞ்சு எஸ். அது மூலமாகத்தான் நம்ம தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வந்து தரவு மூலமாக வந்து நமக்கு சரியான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே வாமுருபினி, குட். நான் எதிர்பார்த்த ஆன்சர் இன்னும் வரல. ஒரு ஆள்கிட்ட கேட்போம். தனுஷிகா, ஏன் தனுஷிகா நம்ம தரவை வந்து ஒழுங்குபடுத்துறோம்? ஓகே தனுஷிகா, நீங்க மியூட் பண்ணுங்க, சவுண்ட் கூட இருக்கேனா? ஐம் சாரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன விஷயம் தான், ரைட்? இந்த பந்தியிலே இருக்கு. அதாவது தரவை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தினா தான் எளிமையா அதை விளங்கி கொள்ள முடியும். சரியா? அதே போல நம்ம பகுப்பாய்வு செய்ய வந்து இலகுவா இருக்கும், முடிவுகளை வந்து தெளிவாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தரவை என்ன செய்றோம்? ஒழுங்குபடுத்துறோம், ரைட்? ஒரு சின்ன விஷயம் தான். இங்க பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இது பாருங்க, ஒழுங்குபடுத்தப்படாத தரவு, அதாவது ரோ டேட்டான்னு சொல்லுவோம். ரோ டேட்டான்னு என்னன்னு சொன்னா மூலத்தரவு, அதாவது இப்ப நம்ம சேகரிக்கிறோம் இல்லையா, அந்த தரவு அப்படியே இருக்குமாண்டா அதுதான் ரோ டேட்டா. ஒழுங்குபடுத்தாம அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் சேகரிக்கிறத அப்படியே வச்சோம்னு சொன்னா அதான் ரோ டேட்டா, அதாவது மூலத்தரவுன்னு சொல்லுவோம். ஒழுங்குபடுத்தப்படாத தரவுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, ஒரு மாவட்டத்துல வந்து 10 நாட்களில் மழைப்பொழிவு, ரைட்? ஒரு மாவட்டத்துல வந்து 10 நாட்கள் வந்து மழை பெஞ்சிருக்கான். அதை வந்து தரவு வந்து இங்க காட்டப்பட்டிருக்கு மில்லிமீட்டர்ல. பாருங்க, 45, ஒரு நாள் 45 மில்லிமீட்டர், 62 மில்லிமீட்டர், 38 மில்லிமீட்டர், இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மழை வீழ்ச்சி வந்து பதிவாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த மூலத்தரவு, அப்படியே அந்த தரவை வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இங்க பாருங்க, இதை நம்ம வந்து எந்த ஒரு வரிசையும் வந்து படுத்தல. சரியா? அதே போல வந்து எந்த ஒரு குழுவாக்கமும் நம்ம செய்யல, அப்படியே இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஆய்வு வந்து ஒரு ஒரு முறையா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இதுல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா பாருங்க, 45 இருக்கு, இங்க 70 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒழுங்குபடுத்தப்படாத தரவு. அதை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் ஒழுங்குபடுத்துறோம். இங்க பாருங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு, ஆர்கனைஸ்ட் ஒரு ஆர்டர் டேட்டா, என்ன செய்றோம்? ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரோம், ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கு கொண்டு வரோம். இங்க பாருங்க, மேலுள்ள தரவுகளை சிறியவை டு பெரியவை, சின்னதுல இருந்து பெருசு அப்படின்ட்டு ஏறு வரிசையில, ரைட்? ஏறு வரிசையில ஒழுங்கமைக்கிறோம். இங்க பாருங்க, இப்ப 38 மில்லிமீட்டர், 41 மில்லிமீட்டர், சின்னதுல இருந்து அந்த ஏறு வரிசை படுத்துறோம். ஸோ இதுதான் என்னது? ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு. ஸோ இதுல இருந்து நமக்கு பார்த்தா தெரியும், அந்த 10 நாள்ல வந்து குறைந்த அளவு மழை வீழ்ச்சி வந்து 38 மில்லிமீட்டர், அதிக அளவு மழை வீழ்ச்சி வந்து 70 மில்லிமீட்டர், இப்படி நமக்கு முடிவை வந்து ஈஸியா சொல்லலாம். இதை பார்த்து அப்படி சொல்லலுமா? இல்ல. ஆனா இதை பார்த்தா டக்குன்னு சொல்லிடலாம். 38 மில்லிமீட்டர் தான் குறைவா மழை பெஞ்சிருக்கு, 70 மில்லிமீட்டர் தான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு. ஸோ இப்படி அந்த ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக வந்து இலகுவாக வந்து நம்ம பகுப்பாய்வையும் செய்யலாம், எளிமையா அதை விளங்கி கொள்ள முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஆய்வுக்கு வந்து எப்பயும் இந்த ரோ டேட்டா, அதாவது இந்த மூலத்தரவுகளை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கு கொண்டு வரோம். ஸோ அதை வந்து நம்ம ஏறு வரிசைப்படுத்துறோம், இல்லாட்டி இறங்கு வரிசைப்படுத்துறோம். அதுக்கு பேரு தான் என்னது? தரவு வரிசை, ரைட்? ஸோ இது கிளியரா?
ஏன் தரவை ஒழுங்குபடுத்துறோம்? ஒரு உதாரணத்தோட. இதுக்குல என்ன சொல்லுவோம்? விளங்கிட்டுண்ணா. ஓகே, குட். மத்தாக்கா? விளங்கிச்சுண்ணா. குட் ஸ்டூடெண்ட்ஸ். டவுட் எதுனா சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்ததுக்கு போவோம். எஸ், அடுத்துதான் பார்க்குறோம் கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல். இது என்ன கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல்னா, அதாவது நம்ம சேகரிச்ச தரவை வந்து ஒரு ஒரு கூட்டமா ஆக்கணும்னு சொன்னா, ஒரு குரூப்பா கொண்டு வந்தோம்னு சொன்னா, அதுதான் கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல். நம்ம போன கிளாஸ் படிக்கும்போது தரவு விட்டு வகைகள் பார்த்தோம். ஏன்னா தரவு விட்டு வகைகள் பார்க்கும்போது அதுல ஒரு வகை தான் இருந்துச்சு, கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவு அப்படின்ட்டு. ஸோ அதுல ஒரு விஷயம் தான் இந்த கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல். அதை தான் நம்ம பார்க்க போறோம். இது சின்ன விஷயம் தான். வகுப்பாய்டை அட்டவணை தயாரித்தல் படிச்சிருக்கீங்களா? வகுப்பாய்டை அட்டவணை தயாரிக்கிறதெல்லாம் புதுசா இது உள்ள இது ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தானே. நிரோஷினி, மெக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா வகுப்பாய்டை அட்டவணை தயாரிக்கிறதெல்லாம்? ஓமண்ணா. யா, ஈஸி. இல்லை யாராச்சும் மெக்ஸே எடுத்தவங்க இருக்கீங்களா? யாருமே இல்லையா? பியும் இல்லையா? சரி, இல்லைண்ணா, சீதாண்ணா. சியா? ஓகே அமருபினி, நானும் சி தான். டு பி ஹானஸ்ட், எனக்கும் மெக்ஸ் அவ்வளோ ஓடாது, அவ்வளோ பிடிக்காது. ஸோ இருந்தாலும் இந்த பாடத்துக்காக கொஞ்சம் நம்ம கோஆப்ரேட் பண்ணி போவோம். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க. ரைட். இப்போ நம்ம வகுப்பாய்டு அட்டவணை தயாரிக்கிறது படிக்க போகிறோம். சரியா? ஈஸியான ஒரு விஷயம் தான் இதுவும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? புதுசாக படிக்க போகிறதில்ல. இங்கே பாருங்க, ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. ஒரு பகுதியின் மாதாந்த மழைப்பொழிவு என்னவா? ஒரு பகுதியில் வந்து மாதாந்த மழைப்பொழிவு வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து 22 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, ஒரு நாள் 30 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, ஒரு நாள் 40 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மழைப்பொழிவுகளை வந்து பதிவு செஞ்சு அதை தரவா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, வகுப்பாய்டு அட்டவணை வந்து தயாரிக்க போறோம். சரியா? ஸோ எப்படி வகுப்பாய்டு அட்டவணை தயாரிப்போம்? ஈஸி. சரியா? இவ்வளவு தான். அது எப்படி தயாரிச்சோம்னு சொன்னா, முதல் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, இதை வந்து ஒவ்வொரு வகுப்புகளா நம்ம ஆக்கணும். ஏன்னா இப்படி ஒவ்வொரு வகுப்புகளா ஆக்கணும். வகுப்பாய்டை அட்டவணையை தயாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்டவணையில் வந்து வகுப்பாய்டை அப்படின்ட்டு ஒரு அம்சம் இருக்கும். அடுத்து வரவுக்குறி, தேவைப்பட்டா வரவுக்குறி போடுவோம். அடுத்து மீடிரன். மீடிரன் சொல்றது எண்ணிக்கை, அது எத்தனை எத்தனை வந்திருக்கு அதுக்குள்ள, அவ்வளவுதான். ஸோ இந்த தரவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதுல பாருங்க, இந்த அம்புக்குறியில பார்த்தா உங்களுக்கு விளக்கும். குறைஞ்ச குறைஞ்ச எண்ணிக்கை வந்து 18. சரியா? அதாவது 18 மில்லிமீட்டர் மழை தான் குறைஞ்சது. சரியா? 45 தான் அதிகமானது. சரியா? ஸோ அது ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். சரியா? கழிக்கும் போது நமக்கு வந்து 27ங்கிற ஒரு ஆன்சர் வருது. அது வந்து அந்த வீச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா கூடுதல இருந்து குறைஞ்சதை கழிச்சா வீச்சு. ஸோ அதை வந்து நம்ம 5ஆல பிரிக்கிறோம். 5ஆல எதுக்கு பிரிக்கிறோம்னு சொன்னா, நமக்கு 5 வகுப்பாய்டை வேணும். 1 2 3 4 5. ஸோ அவரேஜா நம்ம 5 6 4 வகுப்பாய்டைகள் தான் நம்ம போடுவோம். ஸோ போடும்போது நமக்கு வந்து அன்னளவா 6 அப்படின்ட்டு ஒரு பெருமானம் வருது. ஸோ என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த வகுப்பாய்டை ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, 18 குறைஞ்சது 18னா 18ல இருந்து 6 6 கூட்டி நம்ம அடுத்த அடுத்த பெருமானத்தை போடுவோம். 18 டு 24. சரியா? அடுத்து 24ல இருந்து 30, 30 டு 36, 36 டு 42, 42ல இருந்து 48. இப்படி வந்து ஒவ்வொரு வகுப்பாய்டையா நம்ம பெருமானங்களை போடுவோம். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது உங்களுக்கு தெரியுமா? இதுல எதுவும் டவுட் எதுவும் இருக்கா இதுல? ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 1 மினிட்ல கட் ஆக போகுது. ஸோ திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்க. இதில் வகுப்பாய்டை கிளாஸ் ஆக்குறது, வகுப்புக்கள் ஆக்குறது. இல்ல அண்ணா. சாரி நிரோஷினி, கேட்கல.
விளங்கிச்சண்ணா. ஓகே, குட். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம்தான். சரி, கிளாஸ் திருப்பி வரும்போது நம்ம அடுத்து படிப்போம். கட் ஆக போகுது.